ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாட்ஃபுல் மேக்ஸ். நம்ம எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா நலம்லாம் விசாரிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது ஹெல்த் கேர் டிப்ஸ் தான். இது முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப்காக தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு 3 to 4 மினிட்ஸ் தான் போகும். தயவு செஞ்சு யாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்காகவோ இல்லை எனக்காகவோ இந்த 4 நிமிஷத்தை தயவு செஞ்சு ஒதுக்கி இந்த வீடியோவை பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷேர் பண்ணுறது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் இந்த 3 விஷயத்தை கண்டிப்பாக மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உடற்பயிற்சி அப்படின்னு கொடுத்துருக்கேன். என்னடா அது உடற்பயிற்சி அப்படின்னோடனே பெருசாக நீங்கள் ஜிம்முக்கெலாம் போயிட்டு ஒரு கோட்லாம் பண்ண வேணாம். உங்கள் வீட்டிலேயே ஒரு காலையில் 1/2 அன் ஹவர், ஈவினிங் 1/2 அன் ஹவர் வாக்கிங் பண்ணுங்கள். என்னடா அது நமக்கு ஆல்ரெடி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னா குழந்தைய பார்த்துக்கணும், வீட்டு வேலை செய்யணும், இதுக்கிடையில் நமக்கு எங்கடா இருக்க போகுது, இதுக்கிடையில் நம்ம படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வீடியோ கேட்டுக்கிட்டே வாக் பண்ணுங்கள். ஹெட்செட் மாட்டிக்கோங்க. எப்படியாவது சரி உங்களோட ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டு வேலை செய்கிறோம் அப்புறம் என்ன அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். நம்ம என்ன வீட்டில் சும்மாவா இருக்கோம் அப்படின்னு கூட நினைக்கலாம். நம்ம வேலை செஞ்சுட்டு தானே இருக்கோம் அப்படின்னு. அதை நமக்கு எக்ஸசைஸில் கணக்கு சேராது. நம்மளோட உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக ஒரு 1/2 அன் ஹவரோ 1 ஹவரோ கண்டிப்பாக நம்ம ஒதுக்கணும். என்னதான் நீங்கள் வீட்டு வேலை செஞ்சாலும் எக்ஸசைஸ் மாதிரி வராது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி. இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களா இருக்கட்டும், வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தண்ணி நம்ம 3 to 4 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு குடிக்கிறோமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. என்ன பண்ணுங்கள், ஒரு வாட்டர் கேன் வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீட்டில் நம்ம தண்ணி மோண்டு குடிக்க அலுப்பட்டு குடிக்க கூட மாட்டோம். ஒரு வாட்டர் கேன் வாங்கி வச்சுக்கிட்டு தண்ணி பிடிச்சி அதில் பிடிச்சி வச்சு குடிச்சிங்க அப்படின்னா அதில் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு அலுப்பாகவும் இருக்காது. தண்ணி மோண்டு குடிக்கணுமா அப்படின்னு நம்ம நினைக்கவும் மாட்டோம். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா தூக்கம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற போது குழந்த 10 மணிக்கு தூங்குவாங்க, 1 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவாங்க. நம்ம 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் படிச்சுட்டு நம்ம 1 மணிக்கு படுக்கும்போது அவங்க எந்திரிச்சிருவாங்க. அவங்க தூங்க 2, 3 மணி ஆகிடும். திரும்ப நம்ம 3 மணிக்கு தான் படுக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி பண்ணாதீங்க. அவங்க தூங்கும்போது நீங்களும் கொஞ்சம் தூங்கிக்கோங்க. இது எல்லாமே என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு ஒரு 1 1/2 வயசுல பொண்ணு இருக்கு. அவ இப்படி தான் பண்ணுவா. 10 மணிக்கு தூங்கிருவா. 1 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவா. நான் 10 to 1 படிச்சுட்டு 1 மணிக்கு நான் படுக்க போவேல அவ என்னோட எந்திரிச்சிருவா. பார்த்தா நான் தூங்க 3 மணி ஆகிடும். காலையில் பார்த்தா லேட்டாக எந்திரிக்கிற மாதிரி ஆகிடும். அது மாதிரி பண்ணாதீங்க. ஈவினிங் நைட்டு எவ்வளோ சீக்கிரம் தூங்க முடியுமோ தூங்குங்க. மார்னிங்கில் சீக்கிரம் எந்திரிக்க பாருங்கள். அதே மாதிரி ஒரு 5 to 6 ஹவர் மினிமம் அப்படிங்கிறது 5 to 6 ஹவர்ஸ் தூங்குங்க. இல்லை நான் அவ்வளோ நேரம் தூங்க முடியல அப்படின்னா 5 ஹவர்ஸ் டெய்லி மஸ்ட்டு 5 ஹவர்ஸ் தூங்கிடுங்க. வீக் ஒன்ஸ் ஆகுது. வீக்லி ஒன்ஸ் ஒரு 8 ஹவர்ஸ் தூங்கிடுங்க. அது சண்டேவாக இருக்கலாம், இல்லை மற்ற நாளாக இருக்கலாம். இது மாதிரி உங்களோட தூக்கத்துக்கான நேரத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ஒதுக்கணும். இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா இதெல்லாமே ஸ்கிப் பண்ணி என்னோடய ஹெல்த் ரொம்ப மோசமாயிடுச்சு. நமக்கு பெருசாக சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கிடையாது. இதை பார்க்குற யாருக்கா இருந்தாலும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.